வணக்கம். என்னோட பேரு தாமரை செல்வி. இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிற படத்தோட கதை உத்தமபுத்திரன். வாங்க கதையை தொடரலாம். நாகநாதன் விக்ரமனோட இடத்துல இருக்கிற பார்த்திபன் கிட்ட, விக்ரமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு ஆரம்பிக்கிறார். நம்ம பேசுறது எல்லாமே முக்கியமான விஷயம் தானே மாமான்னு விக்ரமன் ஸ்டைல்ல பார்த்திபன் சொல்ல, இது ரொம்பவே முக்கியமான விஷயம்னு சொல்றார் நாகநாதன். பேசுவோம் பேசுவோம்னு பார்த்திபன் சொல்ல, அப்ப மாறு வேஷத்துல இருக்கிற பொன்னன் அங்க வர்றார். அவரை பார்த்து இவன்னு நாகநாதன் ஆரம்பிக்க, அரேபிய நாட்டை சேர்ந்தவன், என்னோட அடிமை, எனக்கு பணிவிடை செய்ய ஏற்பாடு செஞ்சிருக்கிறேன்னு சொல்ல, முன்பின் தெரியாத ஒருத்தனை பக்கத்துல வச்சிருக்கிறதுன்னு நாகநாதன் ஆரம்பிக்க, எந்த ஆபத்தும் வராது, ஏன்னா இவனுக்கு பேசவே வராது, அர்த்தம் இல்லாம ஏதேதோ உளருவான், என்னடான்னு பொன்னனை கேட்க அவர் ஏதேதோ உளர ஆரம்பிக்கிறார். அவரை ஸ்டாப் பண்ணிட்டு, ரொம்ப விசுவாசம் உள்ளவன், நான் எதை சொன்னாலும் செஞ்சுட்டு தான் மறுகாரியம் பாப்பான், உதாரணமா உங்களையே கொல்ல சொல்றேன்னு வச்சுக்குவோம், தயங்கவே மாட்டான், கொன்னுடுவான்னு சிரிச்சுக்கிட்டே பார்த்திபன் சொல்ல, பொன்னன் தன்னோட கையில இருந்த கத்தியை எடுக்க நாகநாதன் ஒரு கணம் பதறிடுறார். பயப்படாதீங்க, இவனை வச்சே சிறையில இருக்கிற பார்த்திபனை கொல்ல போறேன், அதுக்கப்புறம் அந்த பழிய இவன் தலைமையில சுமத்தி இவனை தூக்கல போட போறேன்னு சொல்லி சிரிக்கிறார் பார்த்திபன். ஷபாஷ் விக்ரமா, நீ ரொம்பவும் புத்திசாலி ஆயிட்டன்னு நாகநாதன் மெச்சிக்கிறார். முட்டாளா இருந்து இருந்து எனக்கு சலிச்சிருச்சு மாமான்னு சொல்லிட்டு பொன்னனை போக சொல்றார். பொன்னன் போனதுக்கு அப்புறம் பார்த்திபன் உயிரோட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு நிம்மதியே கிடையாதுன்னு நாகநாதன் சொல்ல, உண்மைன்னு அவருக்கு பார்த்திபன் ஒத்துக்க, நாட்டு மக்களுக்கு பார்த்திபன் தான் மூத்தவன்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா புரட்சி செஞ்சு அவனுக்கு முடிசூட்டிடுவாங்கன்னு சொல்றார் நாகநாதன். அதனால நான் சொல்றதை கேள் விக்ரமா, நம்ம நாட்டு வழக்கப்படி நீ பட்ட மகிழ்ச்சியோட சிம்மாசனம் ஏறி அரசியல் சாசனத்துல கையெழுத்து போட்டுட்டினா உனக்கு மன்னன்கிற உரிமையும் உன்னோட மக்களுக்கு வாரிசுங்கிற உரிமையும் நிரந்தரமாகிடும். அதுக்கப்புறம் பார்த்திபனை எதிர்த்து வந்தாலும் சட்டப்படி உன்னை அசைக்க முடியாதுன்னு நாகநாதன் யோசனை சொல்ல, அதை கேட்டு ரொம்ப சந்தோஷத்தோட, மாமா, மகுடாபிஷேகத்துக்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கன்னு ஆணையிடுறார் பார்த்திபன். சீக்கிரமே செய்கிறேன்னு சொல்லிட்டு நாகநாதன் போயிடுறார். அவர் போனதும் பொன்னன் அங்க வர, அவர்கிட்ட தன்னை புதைச்சுக்கிறதுக்கு அவன் கையாலே குழி தோண்டிக்கிறான்னு சொல்லிட்டு பொன்னன் கிட்ட, மகுடாபிஷேக அன்னைக்கு நீயும் சோமப்பாவும் நம்மளோட ஆட்களோட கொழு மண்டபத்துக்கு தயாரா வந்துடுங்கன்னு சொல்றார் பார்த்திபன். அடுத்து பார்த்திபன் பார்க்க போறது அமுதாவைத்தான். அவரை பார்த்ததும் தயங்கி நிக்கிற அமுதா கிட்ட, நான் தான் பார்த்திபன்னு சொன்னதும் அமுதாவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தான்னு அவரை கட்டிப்பிடிச்சுக்கிறாங்க. பார்த்திபன் அமுதா கிட்ட, இனி ஒவ்வொரு கணமும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு எச்சரிக்கிறார். இன்னமும் நம்ம ஏத்தான் இங்க இருக்கணும், இந்த நாட்டை விட்டு எங்கேயாவது போயிடுவோம், அங்க நம்ம 2 பேரும் ஒரு சொர்க்கத்தையே உருவாக்கிக்கலாம் அத்தான்னு சொல்ல, அதுக்கு பார்த்திபன், அமுதா, முதல்ல நானும் அதைத்தான் விரும்பினேன், ஆனா இப்போ எனக்கு காதலோட கடமையும் முக்கியமாயிடுச்சு, சுயநலத்தை விட பொதுநலத்துக்காக பாடுபட வேண்டிய நிலையில நான் இருக்கேன்னு சொல்ல, அமுதாவுக்கு ஒண்ணு விளங்கல. அத்தான்னு குழப்பமா அமுதா கேட்க, அமுதா, தேச துரோகி நாகநாதனோட கொடுங்கோன்மையை முடிவு கட்டி நாட்டையும் நல்லவர்களையும் காப்பாத்த நான் உறுதி கொண்டு இருக்கேன். என்னோட லட்சியத்துல நான் வெற்றி அடைய போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. ஆனா நீ மட்டும் தைரியத்தை கைவிட்டுடாத, மத்தவங்கள போல நீயும் என்ன விக்ரமனாவே நினைச்சு நடி, அப்புறமா நான் எல்லாத்தையும் சாவகாசமா சொல்றேன், நான் வர்றேன்னு சொல்லிட்டு போயிடுறார் பார்த்திபன். மகுடாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சிட்டு அந்த விஷயத்த பார்த்திபன் கிட்ட சொல்றார் நாகநாதன். இன்னையில இருந்து 4ஆம் நாள் உனக்கு மகுடாபிஷேகம்னு நாகநாதன் சொல்ல, அதுக்கு பார்த்திபன், ஆஹா, அந்நாள் என்னோட வாழ்க்கையில ஒரு பொன்னாள். ஏமாமா, எனக்கு மகுடாபிஷேகம் நடந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் யாரு என்ன அசைக்க முடியாது இல்லையான்னு நைஸா பார்த்திபன் கேட்க, அதுக்கு நாகநாதன் முடியவே முடியாதுன்னு நிச்சயமா சொல்றார். உங்களோட உதவிக்கு என்னோட மனப்பூர்வமான நன்றின்னு பார்த்திபன் சொல்ல, விக்ரமா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு நாகநாதன் எச்சரிக்க, அதுக்கு பார்த்திபன், கவலைப்படாதீங்க, நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன், நீங்க போய் மற்ற ஏற்பாடுகளெல்லாம் செய்யுங்கன்னு சொல்ல, உடனே வர்றேன்னு சந்தோஷத்தோட போறார் நாகநாதன். அதே சமயம் ஜெயில வீரர்கள் எல்லாம் மன்னர் மந்திரி குமாரியை கல்யாணம் பண்ணிக்க போற விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிறையில இருக்கிற விக்ரமனுக்கு ஒரு வீரன் சாப்பாடை கொடுக்க, அந்த சாப்பாட்டை கொட்டிட்டு அந்த தட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எழுதி அந்த தட்டை ஜன்னல் வழியா தூக்கி வீசுறார் விக்ரமன். அந்த தட்டு அந்த சைட் போற ஒரு வழிபோக்கன் முன்னாடி விழ அந்த தட்டை எடுத்து படிக்கிறார் அவர். அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, ஆள்மாறாட்டம், நான் சிறையில இருக்கேன் விக்ரமன் எழுதி இருக்கு. விக்ரமனான்னு யோசிச்சுட்டு தட்டை திருப்பி பார்த்தா அதுல இன்னொரு மெசேஜும் இருக்கு. இந்த தட்டை நாகநாதர் கிட்ட கொடுத்தா 1000 பொன் கிடைக்கும்னு எழுதியிருக்கு. ஆசையோட 1000 பொன்னான்னு அந்த தட்டை எடுத்துக்கிட்டு அரண்மனையை நோக்கி போறார் அந்த ஆள். அதே சமயம் அரண்மனையில மகுடாபிஷேகத்துக்கான விழா தொடங்குது. பார்த்திபன் அமுதாவோட முன்னாடி வர, பின்னாடி நாகநாதன், பூபதி, ராஜாத்தி எல்லாரும் அரசபைக்குள்ள நுழைகிறாங்க. மகுடாபிஷேகம் முடிஞ்சிடுமா, இல்லைனா நாகநாதனுக்கு நடந்த ஆள்மாறாட்டம் தெரிஞ்சிடுமா? தெரிஞ்சுக்க அடுத்த பகுதியை தவறாம பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க.
என்னங்க கதை சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா? இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.